ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புது நாவல் தான். வாங்க கதைக்குள்ள போகலாம். பகுதி 1. தாயின் மடியில் தவழ்ந்தபடியே தலையை மெல்ல உயர்த்தி பார்க்கிற மழலையைப் போல கிழக்கு பக்க வானத்திலிருந்து தூக்கி பார்த்தான் சூரியன். யாரும் ரசிக்கிறார்களோ இல்லையோ, தோட்டத்து மரங்களில் தங்கியிருந்த பறவைகள் இனங்கள் இலவசமாக இன்னிசை கச்சேரி நடத்தி கொண்டிருந்தன. படுக்கை அறையின் திறந்திருந்த ஜன்னலின் வழியே பாய்ந்து வந்த வெளிச்சக் கதிர்கள் சுல்லென்று இமைகளில் தாக்க சட்டென்று கண்களை திறந்தாள் சூரியபிரபா. 2 உள்ளங்கைகளையும் ஒன்றோடு ஒன்று வைத்து அழுத்த தேய்த்து கன்னங்களில் ஒற்றியபடியே அவசரமாய் படுக்கையை விட்டு எழுந்தாள். சுவர் கடிகாரத்தில் மணி 8 இருந்தது. இவ்வளவு நேரம் வரை அவள் உறங்கியதே இல்லை. நேற்றிரவு 11 மணி வரை கட்டுக்கட்டாய் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த தன்னுடைய கல்யாண அழைப்பிதழ்களை ஒவ்வொன்றாய் எடுத்து 4 மூலையிலும் மஞ்சள் தடவி யார் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுடைய முகவரியை எழுதி தனித்தனியே வகைப்படுத்தி கட்டி வைப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. அதுவரை தங்கை மதுமதியும் கூடவே கண்விழித்திருந்தாள். இருவரும் சேர்ந்துதான் அந்த வேலையை செய்தார்கள். வெகு நேரம் வரை கண்விழித்திருந்து வேலை செய்த களைப்பின் காரணமாகத்தான் அதிகாலையிலேயே எழ முடியாமல் அடித்து போட்டது மாதிரி உறங்கிவிட்டாள். தாமதமாக எழுந்ததற்காக தன்னைத்தானே கோபித்துக் கொண்டு படுக்கையறையை விட்டு வெளியே வந்தாள் பிரபா. கூடம் அமைதியாக இருந்தது. பூஜை அறைக்குள்ளிருந்து வளையம் வளையமாய் சாம்பிராணி புகை வந்து கொண்டிருந்தது. முகம் முழுக்க மஞ்சள் பூசி ஈரம் சொட்டும் கூந்தலில் தேங்காய்ப்பூ துண்டை சுற்றியிருந்த தாய் ஞானாம்பிகை சமையல் அறையிலிருந்து சின்னதாய் புன்னகைத்தபடியே சொன்னாள். பிரபா, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. உன் சிநேகிதிகளுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்குற வேலையை இன்னையிலிருந்தே ஆரம்பிச்சிடு. சரிம்மா என்பது போல தலையை அசைத்தவள், அப்பாவும் அண்ணனும் எங்கம்மா என்றாள். மரக்கட்டிலும் அலமாரியும் செய்யறதுக்கு முன்பணம் கொடுக்கறதுக்காக 2 பேரும் தச்சர் வீட்டுக்கு போயிருக்காங்க. பரீட்சை இருக்குன்னு மதுமதியும் எந்திரிச்சு பள்ளிக்கூடம் போயிட்டா. ஞானாம்பிகை இட்லி தட்டில் சின்ன சின்ன இட்லிகளை அழகாய் ஊற்றி குக்கரில் வைத்து மூடினாள். இதோ 10 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துடுறேன். கொல்லைப்புறம் இருந்த கிணற்றை நோக்கி வேகமாய் நடந்தாள் சூரியபிரபா. அது ஒரு நடுத்தர குடும்பம். அரசு அலுவலகம் ஒன்றில் எழுத்தாளராய் பணிபுரிந்து சமீபத்தில் தான் ஓய்வு பெற்றிருந்தார் சூரியபிரபாவின் தந்தை சத்யநாதன். நகுலன் என்று ஒரே ஒரு அண்ணன். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறான். தங்கை சூரியபிரபாவின் கல்யாணம் முடிந்த பிறகுதான் தனக்கு பெண் தேடும் படலத்தையே ஆரம்பிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பவன். மதுமதிதான் கடைக்குட்டி. 12ஆம் வகுப்பு படிக்கிறாள். படிப்பில் கெட்டிக்காரி. சூரியபிரபாவிற்கு வயது 24. தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறாள். அதே நிறுவனத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கும் இன்பச் செழியனோடுதான் இன்னும் 22 நாட்களில் கல்யாணம் நடக்கப் போகிறது. பகுதி 2. இன்பச்செழியன் நிறைய படித்தவன். பணக்கார வீட்டு ஒற்றை பிள்ளை. சுருக்கமாய் ஒரே வார்த்தையில் வர்ணிக்க வேண்டுமென்றால் இன்பச்செழியன் ஒரு பேரழகன். எந்த பெண்ணுக்கும் அவனை பிடித்துவிடும். அவனுடைய ஒரே ஒரு பார்வை வீச்சிலேயே இதயத்தை தொலைத்து விடுவார்கள். இன்பச்செழியனின் காதலுக்காக ஏங்கியவர்கள் இதயத்தில் இடம் பிடிக்க துடித்தவர்கள் ஏராளம். இன்பச்செழியன் எந்த பெண்ணையும் ஏறிட்டு பார்த்தது கிடையாது. எந்த பெண்ணிற்காகவும் ஏங்கியதும் கிடையாது. எந்த பெண்ணின் காதலுக்காகவும் தவித்தது கிடையாது. அவனை ஏறிட்டு பார்க்க வைத்த, ஏங்க வைத்த, தவிக்க வைத்த ஒரே பெண் சூரியபிரபாதான். இன்னொரு முறை திரும்பி பார்க்க வைக்கும்படியான அவளுடைய தெய்வீக அழகு, இனிமையான குரல் அவனை கொஞ்சம் கொஞ்சமாய் அவள் பக்கம் சாய வைத்திருந்தது. நாளடைவில் அதுவே காதலாக கனிந்தது. புதைத்து வைக்க முடிகிற விஷயமா காதல்? இன்பச்செழியன் தான் தன் காதலை முதல் முதலாய் சூரியபிரபாவிடம் வெளிப்படுத்தினான். மிக மிக கண்ணியமாக தனது ஆசையை தெரிவித்தான். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு பிரபா. அவனுடைய வசீகரமான குரல் அவளை மலர் கடைகளாக தாக்கியது. உங்களுக்கும் என்ன பிடிச்சிருந்தா சொல்லுங்க. எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து முறைப்படி பொண்ணு கேட்கிறேன் என்றான். காதல் என்ற வார்த்தையில் தன் காதலியை கடற்கரைக்கும் திரையரங்கிற்கும் இரவு ஆட்டம் நடக்கும் உல்லாச விடுதிக்கும் கூட்டி போய் சீரழிக்கிற நவீன இளைஞர்களுக்கு மத்தியில் இன்பச்செழியன் வித்தியாசமாய் தெரிந்தான். பணக்காரன்கிற திமிரோ அழகன்கிற கர்வமோ இல்லாம எளிமையாய், அதே நேரம் கம்பீரமாய் தன் எதிரில் வலம் வரும் இன்பச்செழியனை அவளுக்கும் பிடித்திருந்தது. முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் காதலிக்கலாம். இன்பச்செழியனின் கொள்கையை அவள் ஏற்றுக்கொண்டாள். காதலுக்கு பச்சை கொடி காட்டினாள். தங்களுடைய வசதிக்கு ஏற்ற இடத்தில் பெண் பார்த்து இன்பச்செழியனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டும் என்ற ஆசையில் இருந்த அவனுடைய பெற்றோருக்கு அவருடைய காதல் பேரிடியாக விழுந்தது. முடியவே முடியாது என மறுத்தவர்களை மன்றாடி சம்மதிக்க வைத்து சூரியபிரபா வீட்டிற்கு பெண் கேட்டு வந்து அவசரமாய் நிச்சயதார்த்தம் பண்ணி இதோ கல்யாணம் வரை கொண்டு வந்திருந்தான். இரு வீட்டிலும் கல்யாண வேலைகள் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தது. இன்பச்செழியனின் பெற்றோர் சீர்வரிசை என எதையுமே வாயை திறந்து கேட்கவில்லை. இருந்தாலும் தன்னால் முடிந்த அளவு சீர்வரிசையை செய்வதற்கு தயாராக இருந்தார் அவளின் தந்தை சத்யநாதன். கல்யாண பத்திரிகைகளை அடுக்கி தனது கைப்பைக்குள் வைத்து தோளில் மாட்டிக்கொண்டாள் சூரியபிரபா. அம்மா, நான் போயிட்டு வர்றேன்.
வாசலோரமாய் நிறுத்தப்பட்டிருந்த தனது இருசக்கர வாகனத்தில் ஏறி அமர்ந்தாள். புறப்பட தயாரானபடியே, மத்தியான சாப்பாட்டை என் தோழிங்க வீட்டிலேயே முடிச்சிடுறேன். எனக்காக சாப்பாடு எதுவும் எடுத்து வைக்க வேணாமா? உறக்க சொன்னவளிடம் வேகமாய் ஓடி வந்தாள் ஞானாம்பிகை. வண்டியில வேகமா போகாத பிரபா. பத்திரிக்கை கொடுக்குற வேலைய நாளே நாள்ல முடிச்சிடு. சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் அண்ணனும் அப்பாவும் கொண்டு போய் கொடுத்துப்பாங்க. கல்யாணத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடியிலேயே இருந்தே நீ ஓய்வுல இருக்கணும். அப்பதான் முகம் மலர்ச்சியா இருக்கும். சரிம்மா என்றவள் வாகனத்தை கிளப்பினாள். யோகக்காரடி நீ. கல்யாண அழைப்பிதழை வாங்கியபடியே பொறாமையாய் பார்த்தாள் சிநேகிதி தாமரை. எதை வச்சு சொல்ற? காதலிச்சவரையே கைப்பிடிக்க போறியே. இந்த பாக்கியம் எல்லா பெண்களுக்கும் கிடைக்காது தெரியுமா? கண்களை சுமிட்டினாள் தாமரை. நான் ஒன்னும் காதலிக்கல, அவர்தான் என்ன காதலிச்சாரு. போலியாய் சினுங்கினாள் சூரிய பிரபா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வார்த்தையவே சொல்லுவ? இன்பச்செழியனின் காதல விழுந்தா உன்கிட்ட சண்டை போட போறாரு. தாலி கழுத்துல ஏறினதுக்கு அப்புறம் தான் நான் உங்களை தீவிரமா காதலிக்க போறேன்னு அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அதனால அவர் என்கிட்ட சண்டையெல்லாம் போடவே மாட்டாரு. தோள்களை குலுக்கினாள். பரவாயில்லையே, அவரை நல்லாவே மடக்கி வச்சிருக்கியே. ஆமா, என்ன மந்திரம் போட்ட? ஏய், உத வாங்க போற. செல்லமாய் தாமரையின் காதை பிடித்து திருகினாள். உன்னோட இன்பச்செழியனுக்கு தம்பியோ அண்ணனோ இருந்தா சொல்லுடி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஏன் இப்ப யார போய் கவனிக்க போற? இன்பச்செழியனையா? நீ என்ன தப்பாவே புரிஞ்சு வச்சிருக்க தாமரை. நானும் அவரும் இன்னும் ஒரு தடவை கூட ஒன்னா வெளியே போனதே இல்லை. தெரியுமா, நமக்கு தான் கல்யாணம் நிச்சயமாயிட்டே. என் கூட ஒரு நாள் சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு அவர் கெஞ்சினப்போ பாவமா இருந்துச்சு. ஆனா அதை நான் அன்பா மறுத்துட்டேன். ஏன் அந்த ஆசையெல்லாம் உனக்கு இல்லையா? அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்பவும் அவர் கூடவே இருக்க போறேனே. அப்போ தினம் தினம் வேணாலும் சினிமாவுக்கு போகலாமே. வித்தியாசமான பொண்ணு நீ. மத்தியான சாப்பாட்டை தாமரையின் வீட்டிலேயே முடித்துக் கொண்டாள். 2 மணிக்கு தாமரையின் வீட்டிலிருந்து கிளம்பி 4 மணி வரைக்கும் ஒவ்வொரு சிநேகிதியின் வீட்டிற்கும் சென்று கல்யாண அழைப்புதலை கொடுத்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது போக்குவரத்து நெரிசலான எந்த நேரமும் பரபரப்பாக வாகனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் 4 சாலைகள் பிரிகிற அந்த இடத்தில் ஒரு கூட்டமாக இருந்தது. போக்குவரத்து நிறுத்தப்பட்டு ஆங்காங்கே வாகனங்கள் அசையாமல் நின்றிருந்தன. சூரிய பிரபா தனது 2 வாகனத்தை நிறுத்தினாள். கீழே இறங்கி கூட்டமாக இருந்த பகுதியை நோக்கி நடந்தாள். அங்கே பகுதி 3. நெரிசலான அந்த சாலையில் கொடூரமான விபத்து சற்று நேரம் முன்புதான் நடந்திருந்தது. சைக்கிளில் வந்த ஒரு இளம் தம்பதியர் மீது பேருந்து ஒன்று மோதியதில் இருவரும் பலியாகி இரத்த கூழாய் கிடந்தார்கள். உயிரற்ற நிலைக்குத்திய விழிகளோடு உறைந்து கிடந்தவர்களின் மேலே விழுந்து கதறிக்கொண்டிருந்தது அவர்களுடைய 4 வயது குழந்தை. துருதுருவென்ற அழகான பெண் குழந்தை. உருண்டை முகமும் கருகருவென்ற பெரிய கண்களும் சுருட்டை முடியுமாய் கொழு கொழு வென்றிருந்த அந்த குழந்தை இனி தனது தந்தையும் தாயும் உயிரோடு வரப்போவதில்லை என்பதை அறியாமல் தனது பிஞ்சு விரல்களால் தாயின் முகத்தை தீண்டியது. விபத்திற்கு காரணமான பேருந்தின் ஓட்டுநர் கீழே குதித்து ஓடி போயிருந்தார். நடத்துனரும் போன இடம் தெரியவில்லை. பேருந்தினுள் இருந்த பயணிகள் தான் கீழே இறங்கி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். தனது 2 சக்கர வாகனத்தை விட்டு கீழே இறங்கி கூட்டத்தை நோக்கி வேகமாக வந்த சூரிய பிரபா விபத்தில் பலியாகி கிடந்த அந்த இளம் தம்பதியினரை ஒரு நிமிடம் வெறிக்க பார்த்தாள். அவளுடைய உடம்பு அவளையும் மீறி நடுங்கியது. வியர்த்து போயிருந்தாள். வீணா, விமல், உங்களுக்கா இந்த கதி? ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? வாய்விட்டு அலறினாள். அத்தனை பேர் அங்கே நிற்பதையும் பொருட்படுத்தாமல் கீழே விழுந்து மண்டியிட்டு அழத் தொடங்கினாள். வீணாவையும் விமலையும் அவளுக்கு நன்றாக தெரியும். இருவரும் அவளோடு கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள். வீணா அவளுடைய உயிர் தோழி. இருவரும் எங்கே போனாலும் ஒன்றாகத்தான் சேர்ந்து போவார்கள். வீணா கோடீஸ்வரர் சித்திரவேலுவின் ஒரே செல்ல மகள். இளம் வயதிலேயே தாயை இழந்து தந்தையின் கவனிப்பில் வளர்ந்தவள். சித்திரவேலு எப்பவும் பணம் பணம் என்று அலைபவர். அவருடைய சிந்தனை முழுவதும் தன் தொழிலின் மீதுதான் இருக்கும். பொழுது போகவில்லை என்றால் மதுவையும் மாதுவையும் தேடி போய்விடுவார். வேண்டும் அளவுக்கு அவரிடம் பணம் இருந்தது. பணத்தை தேடுவது, மாதுவிடம் சுகம் பெறுவதே வாழ்க்கை என இருப்பவர். வீணாவை கவனிக்க அதிக நேரமே ஒதுக்க மாட்டார். வீணாவிற்கு தாயின் அன்பு கிடைக்கவில்லை. தந்தை இருந்தும் அன்பு காட்ட நேரம் இருக்காது. வீணா அன்பிற்காக ஏங்கினாள். அநாத விடுதியில் தங்கி தன்னோடு கல்லூரியில் படித்த விமல் மூலமாய் அன்பு அவளுக்கு கிடைத்தது. தன் மகள் வீணா அனாதையான விமலை காதலிக்கும் விஷயம் சித்திரவேலுக்கு தெரிந்து போய் கொதித்து போனார். தன்னுடைய நெருங்கிய நண்பனின் மகனுக்கு வீணாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும். பணத்தோடு பணம் சேர வேண்டும். புகுந்த வீட்டிலும் தன் மகள் கோடீஸ்வரியாய் வலம் பெற வேண்டும் என்று கனவு கண்டவருக்கு வீணாவின் காதல் ஆத்திரத்தை தூண்டியது. வீணாவிடம் பேசி பார்த்தார். வீணா தன் காதலில் உறுதியாக இருக்கவே கூடிப்படையை ஏவி விமலை கொலை செய்ய முயற்சி செய்தார். அந்த முயற்சியில் விமல் உயிர் தப்பிவிட வீணா அதிரடியாய் அந்த முடிவுக்கு வந்தாள். விமலை பதிவு திருமணம் செய்து கொண்டு ஊரை விட்டே ஓடிப்போனாள். திருமணத்திற்கு சாட்சி கையெழுத்து போட்டதே சூரிய பிரபாதான். காதலனோடு ஓடிப்போன வீணாவையும் விமலையும் ஆட்களை விட்டு தேடென்று தேடினார் சித்திரவேல்.
அவரால் அவர்களை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. தாங்கள் இருக்கும் இடம் தெரிந்தால் தந்தையால் ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்ற பயத்தின் காரணமாக சூரிய பிரபாவோடு கூட வீணா தொடர்பு கொள்ளாமல் இருந்தான். இந்த 6 ஆண்டுகளில் எங்கிருந்தாலும் நல்லா வாழட்டும் என்று மனசார வாழ்த்தியபடி அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் மறந்தே போயிருந்தாள் பிரபா. கல்லூரி படிப்பு முடிந்து வேலையில் சேர்ந்து மனம் கவர்ந்த இன்பச் சிலையினோடு வரப்போகிற உற்சாகமான தருணத்தில் தனது ஆருயிர் தோழி வீணாவையும் அவளுடைய கணவன் விமலையும் இப்படி ஒரு கோர கோலத்தில் சந்திப்போம் என கனவிலும் நினைக்கவில்லை சூரியபிரபா. 6 ஆண்டுகளுக்கு முன்பு திருமண பதிவு அலுவலகத்தில் திருமணம் முடிந்து மாலையும் கழுத்துமாய் காட்சியளித்த இருவரையும் கண்ணீரோடு வாழ்த்தி கையசைத்து அனுப்பி வைத்த போது பார்த்தவள்தான் இதோ இப்பொழுதுதான் மீண்டும் பார்க்கிறாள். அழுது கொண்டிருந்த குழந்தை அப்படியே வீணாவின் சாயலில் இருந்தது. குழந்தையை பார்க்க பார்க்க சின்ன வயது குழந்தையாய் வீணாவே மாறிவிட்டது போல தோன்றியது. அம்மா அம்மா என வீணாவின் முகத்தை தனது பிஞ்சு விரல்களால் வருடி கொண்டிருந்த குழந்தையை தன் 2 கைகளாலும் அள்ளிக்கொண்டாள். ஏமா, இவங்களுக்கு தெரிஞ்சவங்களா? வேடிக்கை பார்த்தவர்கள் சூரிய பிரபாவை சூழ்ந்து கொண்டார்கள். ஆமா, சூரிய பிரபாவால் பேச முடியவில்லை. துக்கம் தொண்டையை அடைத்தது. ஊரை விட்டு ஓடிப்போன வீணாவும் விமலவும் திரும்பவும் எதுக்காக இங்க ஊருக்கு வந்தாங்க? எனக்கு தெரிஞ்சிருந்தா உயிரோடு இருக்கும்போதே அவங்கள பார்த்து பேசியிருப்பேனே. ஏமா, பார்த்துக்கிட்டே நிக்கிறியே, முதல்ல இவங்க வீட்டுக்கு தகவல் கொடுமா. யாரோ சொன்னார்கள். அது முடியாது. ஏன்? 2 பேரும் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இந்த பொண்ணு பேரு வீணா, கோடீஸ்வரர் சித்திரவேலோட பொண்ணு. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு விமல் ஒரு அனாதை. தன்னோட அப்பாவை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உயிருக்கு பயந்து ஊரை விட்டே ஓடி போனா. 6 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்பதான் பாக்குறேன். இத்தனை காலமா 2 பேரும் எங்க இருந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. உதட்டை பிதிக்கினாள். அப்பொழுது வாகனத்தில் காவல்துறையினர் வந்திறங்கினார்கள். அவர்களை தொடர்ந்து அரசாங்க மருத்துவமனையின் அவசர கால ஊர்தியும் வந்து சேர்ந்தது. பகுதி 4. அவசர ஊர்தியிலிருந்து இறங்கிய மருத்துவமனை ஊழியர்கள் வெள்ளை துணியால் வீணா விமல் இருவரது உடல்களையும் மூடினார்கள். குழந்தை இன்னும் வீறிட்டு அலறியது. மார்போடு குழந்தையை அணைத்தபடியே காவல்துறை அதிகாரியை நெருங்கினாள் சூரியபிரபா. சார், என் பேரு சூரியபிரபா. விபத்துல பலியானது என்னோட சிநேகிதி வீணா. இந்த குழந்தை அவளோடதுதான். நான் குழந்தைய தூக்கிட்டு போறேன் சார். வீணாவோட அப்பா கிட்ட விவரத்தை சொல்லி ஆஸ்பத்திரிக்கு அவரை கூட்டிட்டு வர்றேன். தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். தனது முகவரியை காவல்துறை அதிகாரியிடம் கூறிவிட்டு அழுகையோடு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். குழந்தை அழுது அழுது இப்பொழுது களைப்பில் தூங்க ஆரம்பித்திருந்தது. தனது 2 சக்கர வாகனத்தை சாலையோரம் இருந்த கடைவாசலில் ஓரம் கட்டி பூட்டிவிட்டு ஒரு ஆட்டோவை கைத்தட்டி அழைத்தாள். அதை வீடு என்று சொல்ல முடியாது, அரண்மனை என்றுதான் சொல்ல வேண்டும். முழுக்க முழுக்க வெண் பளிங்கு கற்களாலேயே கட்டப்பட்டிருந்தது. வீணா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கேதான். பிரம்மாண்டமான முன்பக்க மதில் சுவர். கேட் முன் ஆட்டோவை நிறுத்த சொல்லி கீழே இறங்கினாள் சூரியபிரபா. வீணாவின் குழந்தை அவளுடைய தோள் மீது இன்னமும் தூக்கத்திலேயே கிடந்தது. ஆட்டோ டிரைவரை காத்திருக்க சொல்லிவிட்டு பங்களாவின் காவலாளியிடம் அனுமதி வாங்கி கொண்டு உள்ளே நடந்தாள் சூரியபிரபா. நடைபாதையின் 2 பக்கமும் செடிகள் பல வண்ணங்களிலும் பூத்து குலுங்கின. முன்பக்க தோட்டத்தில் ஒரு செயற்கை நீரோடை அமைக்கப்பட்டு செயற்கை அன்னப்பறவைகள் 2 அழகாய் நீந்தி கொண்டிருந்தன. வீணாவின் தந்தை என்ன சொல்ல போகிறாரோ என இதயம் படபடப்பாய் துடித்தது. வளவளப்பான தேக்கு மர கதவு திறந்தே இருந்தது. தயக்கமாய் படியேறினாள். முன்பக்க கூடத்தில் தொங்கிய பிரம்பு ஊஞ்சலில் கண்கள் மூடி அமர்ந்திருந்தார் சித்திரவேல். வீணாவோடு பழகிய காலத்தில் அடிக்கடி இவள் இங்கே வந்திருக்கிறாள். அதனால் சித்திரவேலுக்கு அவளை நன்றாக தெரியும். சார், மெல்லிய குரலில் அழைத்தாள். கண்களை திறந்தார் சித்திரவேல். அவரை ஏற இறங்க பார்த்தார். புருவத்தை சுருக்கியபடியே, நீ பிரபாதான என்றார். ஆமா. அருகில் நெருங்கினாள். வார்த்தைகளை தேடி தேடி கோர்த்தாள். சார், ஒரு வருத்தமான செய்தி. உனக்குத்தான் அது வருத்தமான செய்தி, எனக்கு இல்ல என்றார் சித்திரவேல். முகத்தில் அரைந்தது போல இருந்தது சூரியபிரபாவுக்கு. சார், உங்களுக்கு தெரியுமா, உன் சிநேகிதி வீணாவும் அவளோட கணவனும் விபத்துல பலியாகிட்டாங்க. அதானே நீ சொல்ல வந்த செய்தி? இது எனக்கு 1/2 மணி நேரம் முந்தையே எனக்கு தெரியும். என்னோட நண்பர் ஒருத்தர் தெரியப்படுத்தினாரு. திகைப்பால் அவரை பார்த்தாள் சூரியபிரபா. தெரிஞ்சுமா அமைதியா இருக்கீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? என்னை பொறுத்தவரை வீணா 6 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டா. அவளுக்காக அப்பவே நிறைய அழுதாச்சு. இனி அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த நிமிஷம் வீணா ஒரு அனாதை. நெருப்பு துண்டுகளாய் வார்த்தைகளை கொட்டினார். சார், வீணா உங்களோட பொண்ணு. அரசாங்க ஆஸ்பத்திரியில பிரேத பரிசோதனை முடிஞ்சதும் நீங்க தானே அவளோட உடலை வாங்கிட்டு வரணும். ஒரு தந்தையா அவளோட இறுதி காரியத்தை நீங்க தானே பண்ணணும். நான் அவளோட இறுதி காரியத்தை 6 வருஷத்துக்கு முந்தையே பண்ணிட்டேனே. சித்திரவேல் இப்பொழுது தனி மனிதன் இல்லை. வீணா ஓடிப்போன மறு ஆண்டே ஒரு பெண்ணை மறுமணம் செய்திருந்தார். அவள் மூலமாய் 2 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருந்தது. சூரிய பிரபாவோடு அவர் உறக்க பேசியதை கேட்டுக்கொண்டே அவருடைய மனைவி வெளிப்பட்டாள். சூரிய பிரபாவை ஒரு எதிரியை பார்ப்பது மாதிரி பார்த்தாள். சார், நீங்க வீணாவோட உடலை வாங்கறதுக்கு கூட வரமாட்டீங்களா?
மாட்டேன். ஆஸ்பத்திரி நிர்வாகம் அனாதை பிணங்களை என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணிக்கிட்டோம். அவளுக்காக நான் ஒரு சொட்டு கண்ணீரை கூட இழக்க விரும்பல. என்னோட நேரத்தை வீணடிக்காம நீ இடத்த காலி பண்ணு. சார், என்ன இப்படி பேசுறீங்க? ஒரேடியா உறவை கை கழுவினா என்ன அர்த்தம்? இந்த குழந்தைய பாருங்க. உங்க பொண்ணு வீணாவை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. குழந்தையோட முகத்தை பார்த்தா உங்க மனசு நிச்சயம் மாறும். குழந்தையை அவர் முகத்திற்கு எதிரே தூக்கி காட்டினார். சிச்சி, நகரு. அருவருப்பாய் முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டார். இந்த குழந்தை வீணாவோடது. வீணாவும் அவ புருஷனும் உயிரோட இல்ல. குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்க தான் தூக்கிட்டு வந்தேன். ஆனா நீங்க மனசுல பாசமோ ஈரமோ இல்லாம பேசுறீங்களே. நான் இப்ப குழந்தைய என்ன பண்றது என்றால் வெடுக்கென்று. போற வழியில ஏதாவது குப்பை தொட்டி இருந்தா வீசிடு. பகுதி 5. எதுக்காக கண்டவங்க கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? கட்டி போட்டிருக்கிற நாயை அவுத்து விடுங்க, தன்னால ஓடிடுவா என்றாள் சித்திரவேலின் மனைவி. குரலில் ஏளனமும் திமிரும் கொப்பளித்தன. அதற்கு மேலும் அந்த இடத்தில் நிற்பதற்கு சூரிய பிரபாவின் தன்மானம் இடம் தரவில்லை. இயந்திரத்திடம் பேசுவது இதயமே இல்லாதவர்களிடம் பேசுவதும் ஒன்று. இவர்களிடம் இனி பேசி பிரயோஜனமில்லை. நினைத்தபடியே கசப்பாய் அங்கிருந்து நகர்ந்தாள் பிரபா. மதில் சுவரை ஒட்டி காத்திருந்த ஆட்டோவில் ஏறி அமர்ந்தாள். பூங்கொத்து மாதிரி தன் தோளில் கிடந்த வீணாவின் குழந்தையை பரிதாபமாய் பார்த்தாள். தாயின் அன்பு கிடைக்காமலே வளர்ந்தவள் வீணா. இப்ப அவளுடைய குழந்தைக்கும் அப்படி ஆயிடுச்சு. விமலை போலவே இந்த குழந்தையும் அனாதை ஆயிடுச்சு. சூரிய பிரபாவோட கண்களில் நீர் கோர்த்து கொண்டது. இனி இந்த குழந்தைய என்ன செய்யறது? யாருக்கிட்ட ஒப்படைக்கிறது? வீணாவோட தரப்புலையும் சரி, விமலோட தரப்புலையும் சரி, குழந்தைக்குன்னு யாருமே கிடையாது. இந்த குழந்தையும் அன்புக்காக ஏங்கத்தான் போகுதா? யாரும் இல்லாத அனாதை விடுதியில தான் வளரப்போகுதா? வீணாவிற்கு இலகிய மனது. யாராவது உதவி கேட்டுட்டா மறுக்கவே மாட்டா. தன்னோட படிச்ச 7 மாணவிகளுக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பா. அதுவும் சூரிய பிரபானா கொல்ல பிரியும் அவளுக்கு. சூரிய பிரபாவோட கண்களில் தூசி விழுந்து கலங்கினால் கூட தாங்க மாட்டா. துடிதுடிச்சு போவா. இன்னைக்கு அவளுக்கா இந்த கதி? அவளோட குழந்தைக்கா இந்த கதி? சூரிய பிரபாவிற்கு இதயம் வெடித்துவிடும் போல் இருந்தது. விபத்தில் பெற்றோருடன் சேர்ந்து இந்த குழந்தையும் பலியாகி இருக்க கூடாதா என்று கூட நினைக்க வைத்தது. தோளில் உறங்கிய நிலையில் கிடந்த குழந்தையை தனது மடியில் கிடத்தி அதனுடைய பூமுகத்தை உற்று பார்த்தாள். வீணாவை போலவே வட்ட முகம், செதுக்கிய மூக்கு, சுருட்டை முடி. வீணாவை குழந்தையாக மாறி தனது மடியில் படுத்திருக்கிறாளோ என்பதை போல தோன்றியது. அதற்குள் குழந்தைக்கு விழிப்பு வந்துவிட்டது. அம்மா, அம்மா. சூரிய பிரபாவின் முகத்தை பார்த்து அழ ஆரம்பித்தது. அழாதடா செல்லம், குழந்தைக்கு பசிக்குது போல இருக்குமா, சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்கம்மா என்றான் ஆட்டோ ஓட்டுநர். ஆட்டோவை நிறுத்த சொல்லி பாலும் ரொட்டியும் வாங்கி கொடுத்தாள். குழந்தைக்கு கடுமையான பசிதான். பாலில் நனைத்து கொடுத்ததை வேகமாக சாப்பிட்டு முடித்தது. பாலையும் கடகடவென்று குடித்தது. அழகியை நிறுத்திவிட்டு அவனை பார்த்து சிநேகமாய் சிரித்தது. ரோசாப்பு நிற ஈறுகள், பச்சரிசியை வரிசையாய் கோர்த்ததைப் போல சின்ன சின்ன பற்கள், வண்ண தூரிகையினால் வரையப்பட்டதைப் போல இதழ்கள். சூரிய பிரபா குழந்தையை வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள். உன் பேர் என்னடா செல்லம்? ஆதிரா. மழலை குரலில் தன் பெயரை உச்சரித்தது குழந்தை. ஆட்டோவை அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு விடுங்க. மறுபடியும் ஆட்டோவில் ஏறி அமர்ந்தாள். வீணா, விமல் இருவரது உடல்களையும் பிரேத பரிசோதனைக்கு பிறகு யாரும் வாங்கி போக முன்வராததால் காவல்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளின் அனுமதியோடு மருத்துவமனைக்கு பின்னால் இருந்த மயானத்திலேயே அடக்கம் பண்ணியிருந்தார்கள். குழந்தைய தரீங்களாமா? ஏதாவது ஒரு அனாத ஆசிரமத்துல சேர்த்துடலாம். தோளில் குழந்தை ஆதிராவை போட்டுக்கொண்டு இறுகிய முகத்தோடு நின்றிருந்த சூரிய பிரபாவிடம் கேட்டார் காவல்துறை அதிகாரி. வேணா சார். என்னம்மா சொல்ற? குழந்தைய அனாத ஆசிரமத்துல எல்லாம் சேர்க்க வேணாம், நானே வச்சுக்கிறேன். குரலில் உறுதியோடு சொன்னவளை அதிர்ச்சியும் வியப்புமாய் பார்த்தார். குழந்தை பெண் குழந்தையா இருக்கு, ரொம்ப பாதுகாப்பா வளர்க்கணும். உங்களுக்கு சரியா வருமாமா? தேவையில்லாத தொல்லைகள் எதுக்கு? என்ன நம்புங்க சார், குழந்தைய நான் பொறுப்பா பாதுகாப்பா வளர்ப்பேன். என் தோழி வீணா தாயோட அன்பே கிடைக்காம வளர்ந்தது. இந்த குழந்தைக்கும் அதே கொடுமை வரக்கூடாது சார். தழுதழுத்தாள். குழந்தை ஆதிரா அவளுடைய கழுத்தை இறுக்கமாக கட்டி கொண்டிருந்தது. நீங்க கல்யாணம் ஆகாத பொண்ணு. இந்த குழந்தையால உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் இல்லையா? நான் சமாளிச்சுக்குவேன் சார். உங்க மனித நேயத்தை பாராட்டுறேன். நன்றி சார். முறைப்படி எழுதி கொடுக்க வேண்டியதை எழுதி கொடுத்துட்டு ஆதிராவோடு வீட்டிற்கு வந்தாள். வீட்டில் குழந்தை ஆதிராவை மையமாக வைத்து பூகம்பமே வெடித்தது. பகுதி 6. ஆசைக்கு ஒரு நாள் வச்சிருந்துட்டு அடுத்த நாள் குழந்தைய கடைசி வரை உன் கூட வச்சிருக்க போறேன்னு சொல்றியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அம்மா நானாம்பிகை சீறினாள். பாவம்மா குழந்தை ஆதிரா. பாவம் புண்ணியம் எல்லாம் பார்த்தா நம்ம நிம்மதி பறி போயிடும். வீணாவோட அப்பா ஊர்லயே பெரிய பறக்காரரு. அந்த மனுஷனுக்கே இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? குப்பை தொட்டியில வீசிட்டு போன அவரே சொன்னதுக்கு அப்புறம் நீ மட்டும் எதுக்காக இந்த சனியனை நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு வந்த? குழந்தைய சனின்னு சொல்லாதம்மா. வேற என்ன சொல்றது? இந்த வீட்டோட சந்தோஷத்தை கெடுக்க வந்த பிசாசுன்னு சொல்லட்டுமா? நானாம்பிகை வெடித்தாள். அப்பா சத்யநாதனும் அதையே தான் சொன்னார். அம்மாடி பிரபா, நீ படிச்ச புத்திசாலி பொண்ணு. உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல.
கல்யாணம் ஆக போற இந்த நல்ல நேரத்துல உனக்கு இதெல்லாம் தேவையா? அம்மா சொல்றத கேளு. எவ்வளோ பெத்த குழந்தைக்காக நாம ஏன் பிரச்சனை பண்ணிக்கணும்? குழந்தைய ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துல சேர்த்துடலாம். விருப்பப்பட்டா வாரம் ஒரு முறை போய் பார்த்துக்கலாம். அதுதாம்மா நல்லது. ஆதிராவை என்னால அனாதை ஆசிரமத்துல விட முடியாதுப்பா. பிரபா, விளையாட்டு பொண்ணாவே இருக்க நீ. உன்னோட முட்டாள்தனமான செயல் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற இன்பச்செழியனுக்கோ அவரோட அப்பா அம்மாவுக்கோ தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்றான் எரிச்சலாய் நகுலன். நான் சொன்னா இன்பச்செழியன் கேட்பாரு. எல்லாரும் கேலி பேசுறது மாதிரி பண்ணிடாத பிரபா. நாமெல்லாம் நடுத்தரவ இருக்கோம். நடக்க போற உன்னோட கல்யாணத்துக்கு இந்த குழந்தையால ஏதாவது இடையூறு வந்துருமோன்னு பகீரன் இருக்கு. என்னோட தவிப்பையும் வேதனையும் புரிஞ்சுக்கோ. நாடாம்பிகை அழுது கொட்டினாள். அங்கே வீசிக்கொண்டிருக்கும் புயலுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லாததைப் போல பூவாய் சிரித்தபடி கூடத்தில் விளையாடி கொண்டிருந்தாள் குழந்தை ஆதிரா. இந்த 4 நாட்களில் ஆதிரா சூரிய பிரபாவோடு நன்றாக ஒட்டி கொண்டிருந்தாள். ஆதிராவை குளிப்பாட்டுவது, உடைமாற்றுவது, கொஞ்சி கொஞ்சி சோறூட்டுவதுமே பிரபாவின் வேலையாக இருந்தது. இது எதில் போய் முடியப் போகிறதோ என்ற பதபதப்பில் ஆதிராவை கரைத்து கொட்டிக்கொண்டே இருந்தாள் ஞானாம்பிகை. தனது பிஞ்சு கால்களால் தத்தி தத்தி நடந்தபடி எப்பவும் சூரிய பிரபாவின் பின்னாலேயே ரோஜாப்பூ போல ஒட்டி கொண்டிருந்தாள் ஆதிரா. ஆதிராவின் கள்ளம் கபடமற்ற பூஞ்சிரிப்பில் தன்னையே தொலைத்திருந்தாள் சூரிய பிரபா. ஆதிரா தன்னுடைய கன்னத்தை அவளுடைய கன்னத்தோடு வைத்து தேய்க்கிற போது மனதினுள் மழை பொழிவதைப் போல இருந்தது. யாருடைய வார்த்தைகளையும் காதலையே வாங்காமல் குழந்தை ஆதிராவை தன் கூடவே படுக்க வைத்துக் கொண்டாள் பிரபா. ஆதிராவின் மீது அவளுக்கு பாசமும் ஈர்ப்பும் அதிகரித்து கொண்டே போனது. என்னங்க, இவன் நம்மெல்லாம் சொன்னா கேட்க மாட்டா. மாப்பிள்ளைக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்திடுங்க. அவர் வந்து பேசிக்கட்டும். சத்யநாதனுக்கு யோசனை சொன்னாள் ஞானாம்பிகை. கல்யாணத்துக்காக 1 மாசம் சம்பளம் இல்லாம விடுப்பு போட்டிருந்தா சூரிய பிரபா. இன்பச்செழியனும் கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுல தீவிரமா அலைஞ்சுக்கிட்டு இருந்ததால 2 பேரும் சந்திக்காமலே இருந்தாங்க. அதனாலதான் அவனுக்கு இந்த விஷயம் தெரியாமலே இருந்தது. தொலைபேசியில சத்யநாதன் விஷயத்த சொன்னதுமே வேகமாக கிளம்பி வந்து விட்டான் இன்பச்செழியன். அவனுடைய முகத்தில் புன்னகை தொலைந்து ஒருவித இறுக்கம் படர்ந்திருந்தது. பிரபாவை கூப்பிடுங்க என்றான் கூடத்தில் கிடந்த இருக்கையில் அமர்ந்தபடி. அவன் தனது 2 சக்கர வாகனத்தில் வந்து இறங்கியதுமே சூரிய பிரபா கவனித்து விட்டாள். வாங்க இன்பா. அறையை விட்டு ஓடி வந்தாள். ஆதிரா படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா பிரபா? அவனுடைய குரலில் கடுமை பரவி இருந்தது. எப்பொழுதும் காதல் வலியும் கண்களில் இப்பொழுது வேறு ஏதோ தெரிந்தது. உண்மைதான். நல்லா தானே இருந்த, என்னாச்சு உனக்கு? கை விரல்கள்ல மருதாணிய பூசிக்கிட்டு கல்யாண பொண்ணா லட்சணமா சிரிச்சுக்கிட்டு இருக்காம யாரோட குழந்தையவோ தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சுறதும் சோறுட்டுறதும் தாலாட்டு பாடுறதும் நல்லாவா இருக்கு? இன்பா, வேணாம் பிரபா. அந்த குழந்தை வேணாம், என்கிட்ட கொடு. நான் இப்பவே தூக்கிட்டு போய் எங்கேயாவது ஆசிரமத்துல சேர்த்துறேன். படபடப்பாய் சொன்ன இன்ப செழியனை தலையை சாய்த்து கோபமாய் பார்த்தாள் சூரிய பிரபா. பகுதி 7. எல்லா மனுஷங்களுமே இப்படித்தானா? இங்க எல்லாருமே சுயநலவாதிகள் தானா? மத்தவங்க மேல அன்பு காட்டுற இதயங்கள் இங்க இல்லவே இல்லையா? வித்தியாசமானவர்னு நினைச்சிட்டு இருந்த இன்பச்செழியனும் சராசரி மனுஷன் தானா? சூரிய பிரபாவின் கண்களில் நீர்த்துளிகள் துளிர்த்தது. கோபமாய் இன்பச்செழியனை பார்த்தாள். இப்ப என்ன சொன்னீங்க? குழந்தைய என்கிட்ட கொடு. இப்பவே அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு அனாத ஆசிரமத்துல சேர்த்துடுறேன்னு சொன்னேன் என்றான் கணீர் என்று. இதை சொல்லத்தான் அவசரமா ஓடி வந்தீங்களா இன்பா? கூர்மையாய் நோக்கினாள். நல்லா யோசிச்சு பாரு. இது உனக்கே சரியா தோணுதா? இன்னும் 15 நாள்ல உனக்கு எனக்கும் கல்யாணம். எல்லா பொண்ணுங்களையும் போல கையில பூச்செண்டை பிடிச்சுக்கிட்டு மணமேடைக்கு வந்தாதான் அழகு. ஆனா நீ கையில 4 வயசு குழந்தை ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு மணமேடைக்கு வந்தீனா நல்லாவா இருக்கும்? இன்பச்செழியன் எரிச்சலாய் பேசினான். இன்பா, நீங்களாவது என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா மத்தவங்க போலவே பேசுறீங்களே. உன்னை மருமகளா ஏத்துக்கிறதுக்காக என்னோட அப்பா அம்மா கிட்ட நான் எவ்வளவு பேர் போராடி இருக்கேன் தெரியுமா? நான் காதலிச்சுட்டேன், ஆசைப்பட்டுட்டேன்னு தான் என்னோட அப்பாவும் அம்மாவும் தங்களோட பிடிவாதத்தையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் விட்டு கீழே இறங்கி வந்து உங்க வீட்டுல பொண்ணு கேட்டாங்க. நிச்சயம் பண்ணினாங்க. இப்ப நீ பண்ணிருக்கிற காரியம் அவங்க காதுல விழுந்தா என் முகத்துல காரி துப்புவாங்க. இன்பா, தங்களுக்கு வரப்போற மருமக கையோட ஒரு குழந்தையையும் கூட்டிட்டு வந்தா எந்த அப்பா அம்மா தான் ஏத்துப்பாங்க? இன்பச்செழியன் பேசிக் கொண்டிருக்கும் போதே படுக்கையை விட்டு எழுந்து விட்ட ஆதிரா மெல்ல நடந்து வெளியே வந்தாள். கண்களை கசக்கியபடியே அழுதவள் கூடத்தில் இன்பச்செழியனுக்கு அருகில் நின்றிருந்த சூரிய பிரபாவின் கால்களை போய் கட்டி கொண்டாள். அம்மா, என் செல்லமே. சூரிய பிரபா குனிந்து ஆதிராவை தூக்கினாள். இன்பச்செழியன் பார்க்கும் போதே ஆதிராவின் கன்னத்தில் அழுத்தமாய் முத்தமிட்டாள். இன்பச்செழியனுக்கு உடம்பெல்லாம் திகு திகுவென்று எரிவதைப் போல இருந்தது. சூர்யா, உன்னை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் இந்த குழந்தை உன் கூட இருக்கலாம். அதுல நான் தலையிடல. ஆனா கல்யாணத்தன்னைக்கு இது உன் கூட இருக்கக்கூடாது. பிரிஞ்சுதான் ஆகணும். இல்லாட்டி நீ வருத்தப்படுறது மாதிரியான முடிவை நான் எடுக்க வேண்டியிருக்கும். யாரிடமும் எதுவும் பேசவில்லை. பச்சை தண்ணீர் கூட குடிக்கவில்லை. விருட்டென்று வெளியேறினான் இன்பச்செழியன்.
திகைத்து போய் நின்றிருந்தாள் சூரிய பிரபா. மாப்பிள்ள சொன்னதையெல்லாம் கேட்டதானே? சூரிய பிரபாவை ஏளனமாய் பார்த்தபடி அடுக்கலையை நோக்கி நடந்தாள் ஞானாம்பிகை. அம்மா. ஆதிரா தன் பிஞ்சு விரல்களால் சூரிய பிரபாவின் கன்னத்தை வருடினாள். என் செல்லமே. தன் மார்போடு இறுக்கமாய் அணைத்துக் கொண்டாள். உலகத்திலேயே ரொம்ப உன்னதமான வார்த்தை அம்மாதான். விலை மதிக்க முடியாத வார்த்தையும் அதுதான். தன் வயிற்றுல சுமக்கல, தன் உதிரம் தரல, தான் உயிர் கொடுக்கல, தான் வலிக்க வலிக்க துடிக்க துடிக்க பெத்தெடுக்கல, தன் திகட்ட திகட்ட பாலூட்டல. ஆனாலும் தன்னை அம்மான்னு அழைக்கிறாளே ஆதிரா. யாரும் சொல்லிக் கொடுக்காமலே தன்னை அம்மான்னு அழைக்கிறாளே. இவளை, இந்த பிஞ்ச, இந்த உயிர் கவிதைய, இந்த தவமின்றி கிடைச்ச வரத்தை அநாத ஆசிரமத்துல விட முடியுமா? கடவுளே, என் கண்கள்ல ஆதிராவை ஏன் காட்டின? என்ன செய்ய போறேனா? இன்பச்செழியன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதுமே. குழந்தைதானே, இருந்தா இருக்கட்டுமே. பரந்த மனசோட அவர் மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எல்லாரும் வாயை மூடி இருப்பாங்க. ஆனா அவரே வெறுக்கிறாரே, கோவப்படுறாரே, இழு விதிச்சிருக்காரே, வருத்தப்படுறது மாதிரியான முடிவை எடுக்க வேண்டியிருக்குன்னு மிரட்டுறாரே. நான் என்ன செஞ்சுட்டேன்? ஒரு உயிர்கிட்ட அன்பு காட்டுறது தப்பா? யாரோடதையா இருந்தாலும் குழந்தை குழந்தை தானே. குழந்தை வர வேண்டி கோவிலுக்கு போறாங்க, மருத்துவமனைக்கு அலைகிறாங்க. தானா தேடி வந்த குழந்தைய தூக்கி எறிய முடியுமா? தன் வயித்துல பிறந்தாதான் பாசத்தை புழியணுமா? தன்னோட உதிரத்துல உதிச்சாதான் நேசம் காட்டணுமா? சூரிய பிரபாவின் உள்ளம் கடலை போல கொந்தளித்தது. பகுதி 8. தொலைபேசி வழியாக இன்பச்செழியனோடு மறுபடியும் ஒரு தடவை பேசி பார்க்கலாம் என முயற்சி செய்தாள். முடியவில்லை. தொடர்பே கிடைக்கவில்லை. அப்படியே கிடைத்தாலும் அவளுடைய குரலை கேட்ட மறு வினாடியே தொடர்பை துண்டித்தான் இன்பச்செழியன். ஏவுகணையை விட அதிவேகமாக அந்த செய்தி யார் மூலமாகவோ இன்பச்செழியனின் தந்தை தீனதயாளனின் காதில் வந்து விழுந்திருந்தது. அந்த பொண்ணு உனக்கு வேணாம்பா என்பா. அப்பா, தன்னோட விருப்பப்படி முடிவெடுக்கிற பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரியா வருவாளா என்றாள் அவனுடைய அம்மா. என்னம்மா சொல்ற? அப்பாவியா கேட்டான். மூடி மறைச்சா தெரியாமலா போயிடும்? பொண்ணை பெத்தவங்க கல்யாணம் முடிஞ்சு புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறப்போ கட்டிலையும் அலமாரியும் தான் கொடுத்து அனுப்புவாங்க. ஆனா உன் மாமனார் வீட்டுல கூடவே 4 வயசுல ஒரு குழந்தையும் அனுப்பி வச்சிருவாங்க போல இருக்கே. அம்மா ஆனந்திற்கு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த சூரிய பிரபாவை மருமகளாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பத்திலிருந்தே விருப்பமில்லை. இன்பச்செழியன் தன்னோட காதல்ல உறுதியா இருந்து அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதம் பிடிச்சதாலதான் அரமனசோட சம்மதிச்சா. இன்பச்செழியனோட சூரிய பிரபாவுக்கு நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு அப்புறம் தன்னோட மருமக கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணா இருக்கணும்னு வைர நகைகளாலேயே தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு வரணும்னு அவ கண்ட கனவெல்லாம் கருகி போயிருந்தது. எதுலையாவது குறை கண்டுபிடிக்கணும்னு வெறியோட காத்திருந்தவளுக்கு இப்போ தேன்ல பலாச்சுளைய நினைச்சு சாப்பிட்டதை போல தித்தித்தது. கணவர் தீன தயாளனுக்கு கொம்பு சீவி விட்டாள். நெருப்ப ஊதி பூதி திபுவென எரிய வைத்தாள். அந்த குழந்தை சூர்யாவோட சிநேகிதி வீணாவோட குழந்தைன்னு ஊர்ல எத்தனை பேருக்கு தெரியும்? விஷயம் தெரிஞ்சவங்க முதுகுக்கு பின்னாடி பேசுறதோட நிறுத்திடுவாங்க. தெரியாதவங்க அது சூர்யாவோட குழந்தைன்னு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை பெத்தவன்னு தானே கேலி பேசுவாங்க. அம்மா, நீ கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா? உன்னால என் வாயத்தான் அடைக்க முடியும், ஊர் வாயை அடைக்கவே முடியாது. நீ என்னதான் பண்ண சொல்ற? உன் பேச்ச மதிக்காதவ உனக்கு வேணாம். அது எப்படிமா? கல்யாணத்துக்கு இன்னும் 7 நாள் தானே இருக்கு. பெத்தவங்க பேச்சையும் கட்டிக்க போற உன்னோட பேச்சையும் கேட்காதவ நாளைக்கு கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் எல்லாரையும் ஆட்டி படைச்சானா என்னடா பண்றது? இன்னொரு தடவை பேசிப்பாரு. அவ ஒத்து வரலைன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதை தவிர வேற வழியே இல்லை என்றார் தீனதயாளன். இன்பச்செழியனுக்கு வியர்த்தது. தொலைபேசியை கையில் பிடித்திருந்த சத்யநாதனின் உடம்பு நடுங்கியது. அப்பல என்ன சொல்றீங்க? எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. கோவமா பேசுறாங்க. என்ன பேச்சு கேட்காத, சொன்னா பேச்சு கேட்காத, யாரையும் மதிக்காத சூர்யாவ மருமகளா ஏத்துக்க யோசிக்கிறாங்க. மறுமுனையிலிருந்து இன்பச்செழியன் வெறுப்பும் வேதனையுமாய் பேசினான். அப்பல ஏதாவது பண்ணுங்க மாமா. சூர்யா கிட்ட நீங்க பேசுங்களேன். நான் பேசல. குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிக்கிற வழிய பாருங்க. அதுதான் நல்லது. சூர்யா பிடிவாதம் பிடிக்கிறாளே மாப்பிள. பிடிவாதம் பிடிச்சா அவ தலையில அவளே மண்ணள்ளி கொட்டிட்டாப்புல ஆயிடும். சூர்யா அழகா இருக்கா, அமைதியா இருக்கா, எல்லாரையும் மதிச்சு நடந்துப்பாள்னு அவளை தீவிரமா காதலிச்சேன். வாழ்க்கை துணையா அடைய துடிச்சேன். ஆனா இப்போ அவசரப்பட்டு முட்டாள்தனமா முடிவெடுக்கிற ஒரு பைத்தியக்காரியை தேர்ந்தெடுத்துட்டோமேன்னு வருத்தப்படுறேன் மாமா. மேற்கொண்டு எதுவும் பேசாமல் தொடர்பை துண்டித்து விட்டான். ஆடிப்போனார் சத்யநாதன். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் சூரிய பிரபா. குழந்தை ஆதிராவும் அவளுக்கு பக்கமாய் படுத்திருந்தாள். படுக்கை அறையின் கதவை மெல்ல திறந்தாள் ஞானாம்பிகை. உறங்காமல் காத்திருந்த சத்யநாதனையும் நகுலனையும் பார்த்து கையை அசைத்தாள். சீக்கிரம் வாங்க, கிசுகிசுத்தாள். இருவரும் பூனை நடை நடந்து சூரிய பிரபாவின் அருகில் பூங்கொத்து மாதிரி படுத்திருந்த குழந்தை ஆதிராவை இரு கைகளாலும் அள்ளினார். அப்பா, இந்த சனியனை என்னப்பா பண்ண போறோம்? தூக்கிட்டு நம்ம ஊரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் காத்திருந்தோம்னா 2 மணிக்கு சென்னைக்கு போற ரயில் வந்து நிற்கும். பயணிகளோட பயணியா ரயில்ல ஏறி
ஏதாவது ஒரு பெட்டியில இதை விட்டுட்டு சத்தம் போடாம கீழே இறங்கி வந்துடலாம். விடிஞ்சதும் குழந்தைய காணலைன்னு சூர்யா தேடுவா. நாம ஒண்ணுமே தெரியாது போல இருந்துடலாம். கொஞ்ச நேரம் அழுந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவா. அப்புறம் அமைதி ஆயிடுவா. வேற என்ன பண்ண முடியும் அவளால என்றார் சத்யநாதன். ஆதிராவை தூக்கிக் கொண்டு இருவரும் படுக்கை அறையை விட்டு வெளியே நடந்தார்கள். பகுதி 9. ஆதிராவை தூக்கிக் கொண்டு சத்யநாதனும் நகுலனும் கூடத்தை தான் தாண்டியிருப்பார்கள். அதற்குள் ஆதிராவிற்கு விழிப்பு வந்து விட்டது. வீறிட்டு அலறினாள். ஐயோ சனியனே, முழிச்சுக்கிடுச்சே. அழுக சத்தம் கேட்டா சூர்யாவை எழுந்திருவாளே. படபடப்பாய் நகுலனை பார்த்தார் சத்யநாதன். நகுலன் தனது முரட்டுத்தனமான கையால் ஆதிராவின் வாயை அழுத்தமாய் மூடினாள். ஆதிரா திமிரினாள். இருவரையும் மிரட்சியாய் பார்த்து இன்னும் வேகமாய் அலற திடுக்கிட்டு கண் விழித்திருந்தாள் சூரியபிரபா. படுக்கையின் பக்கத்தில் படுத்திருந்த ஆதிராவை காணாமல் அதிர்ந்து போய் வெளியே ஓடி வந்தலின் கண்களில் சத்யநாதனும் நகுலனும் ஆதிராவை திமிர திமிர தூக்கி போகும் காட்சி பட்டு விட்டது. இல்லுங்க, அதட்டலாய் கத்தினாள். கையும் களவுமாக மாட்டிக்கொண்டதன் காரணமாக சத்யநாதன் நகுலன் இருவருடைய முகத்திலும் இருள் படிந்தது. இந்த ராத்திரி நேரத்துல பச்சை குழந்தைய துளி கூட மனசுல ஈரமே இல்லாம எங்க தூக்கிட்டு போய் வீச போறீங்க? இறந்து விடுவதைப் போல பார்த்தாள். அவர்களுடைய பிடியில் இருந்த ஆதிராவை வெடுக்கென்று பறித்து தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள். சூர்யா, எல்லாம் உன்னோட நன்மைக்காக தான். தூணுக்கு பின்னால் மறைந்திருந்த ஞானாம்பிகை வெளியே வந்தாள். குடும்பமே சேர்ந்துதான் இந்த சதியை பண்றீங்களா? திருட்டுத்தனமா குழந்தைய என்கிட்ட பிரிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? சூர்யா, இந்த சனியை இங்கேயே இருந்தா உன்னோட கல்யாணமே நடக்காது. யாரோட வார்த்தையும் மதிக்காத உன்னை மருமகளா ஏத்துக்கிறதுக்கு இன்பச்செழியனோட அப்பாவும் அம்மாவும் யோசிக்கிறாங்களாம். அவரே போன் பண்ணி இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு. அதனாலதான் நானும் அப்பாவும் இந்த முடிவுக்கு வந்தோம் என்றார் நகுலன். இன்பா, சொல்லித்தான் நீங்க இந்த முடிவு எடுத்தீங்களா? ஆமா, எச்சில் விழுங்கினார் சத்யநாதன். ஆதிராவை நான் பிரியலைனா இந்த கல்யாணம் நடக்காது, அப்படிதானே? ஆமா. ஆதிரா அந்த வீட்டுல இருக்க கூடாதுங்கிறது தானே உங்க அத்தனை பேரோட விருப்பமோ? ஆவேசமாய் கேட்ட சூரிய பிரபாவிற்கு பதில் சொல்லாமல் மூவரும் அமைதியாக நிற்க, ஆதிரா இனி உங்களோட கண்ணிலேயே படமாட்டா, போதுமா? கோபத்தோடு சொன்னவள் தனது அறைக்குள் நுழைந்தாள். தனது உடைகளை எடுத்து ஒரு சிறிய பெட்டியில் திணித்தாள். கொஞ்சம் பணம் எடுத்துக்கொண்டாள். ஒரு கையில் பெட்டியையும் இன்னொரு கையில் ஆதிராவையும் தூக்கி கொண்டு வேகமாய் வெளியே வந்தாள். சூர்யா, எங்கடி போற? எங்கேயோ போறேன், என்னை யாரும் தடுக்காதீங்க. கண்கள் சிவக்க கூறிவிட்டு வாசலை நோக்கி நடந்தாள். சத்யநாதனும் நகுலனும் திகைத்து போய் நின்றார்கள். என்னங்க அவ போறா? போகட்டும், எங்கதான் போறாள்னு நானும் பாக்குறேன். ஆனாலும் உன் பொண்ணுக்கு இவ்ளோ திமிரு கூடாது என்றார் எரிச்சலாய். டே நகுல், சூர்யாவை கூப்பிடுப்பா. இன்னும் ஒரு வாரத்துல அவ மனசுக்கு பிடிச்சவனோட கல்யாணம் நடக்க போகுது. அவ எங்கேயும் போயிட மாட்டா. தெரு முனையில இருக்கிற காளியம்மன் கோவில்ல உட்கார்ந்து இருந்துட்டு முடிஞ்சதும் இங்கதான் வருவா. பெட்டி எடுத்துட்டு போறது நம்மள மிரட்டுறதுக்காக. அவளை நம்ம முட்டாளாக்க பாக்குறா என்றான் நகுலன். நீ கூப்பிடாட்டையும் பரவாயில்ல, மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடு, அவரு பாத்துக்கட்டும் கதறினாள் ஞானாம்பிகை. நகுலன் தனது செல்பேசியில் இன்பச்செழியனின் எண்களை அழுத்தினான். தொடர்பே கிடைக்கவில்லை. பகுதி 10. புகைவண்டி நிலையம். சென்னைக்கு போகிற ரயில் வருவதற்கு இன்னும் அரை மணி நேரம் இருந்தது. பெருமுனையிலிருந்து ஒரு ஆட்டோ பிடித்து ரயில் நிலையத்தை அடைந்திருந்தாள் சூரியபிரபா. ஆதிரா அவளுடைய தோள் மீது அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்க, அருகில் இருந்த பொது தொலைபேசி கூண்டினுள் நுழைந்து ₹1 நாணயத்தை போட்டு இன்பச்செழியனின் எண்களை அழுத்தினாள். மணி அடித்துக் கொண்டே இருந்தது. மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணினாள். வெகு நேரம் முயற்சிக்கு பிறகு மறுமுனையில் இன்பச்செழியன் எடுத்தான். யாரு? நான் சூர்யா பேசுறேன்பா. என்ன இந்த நேரத்துல? தூக்க கலக்கத்தோடு கேட்டான். உங்க கூட கொஞ்சம் பேசணும். பேசு என்றான். அவனுடைய குரலில் ஒருவித அலட்சியம் தெரிந்தது. ஆதிரா என் கூட இருக்கிறதால என்ன மருமகளா ஏத்துக்க உங்க அப்பா அம்மா தயங்குறாங்களாமே. மறுமுனையில் மௌனம் நிலவியது. என்ன என்பா, பதிலே காணோம். சூர்யா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொன்னதா? எங்க அண்ணன் தான் சொன்னான். உங்களுக்கு எனக்கும் நடக்க போற கல்யாணம் நின்னு போயிட்டா என்ன பண்ணணுங்கிற பயத்துல ஆதிராவை என்கிட்ட இருந்து திருட்டுத்தனமா பிரிக்கிறதுக்கு துணிஞ்சிட்டான். எங்க அப்பா அம்மா எல்லாரும் ஆதிராவுக்கு எதிராக சதி பண்றாங்க. இனிமேலும் நான் அந்த வீட்டுல ஆதிராவை வச்சிருந்தா அவளை கழுத்தை நெரிச்சு கொன்னாலும் கொன்னுடுவாங்க. அழுகையும் வேதனையும் தொண்டையை அடைத்தாலும் தெளிவாய் கணீர் என்று பேசினாள். சூர்யா, வானம் மட்டும் கேட்கிறப்ப எல்லாம் மலையை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி மனுஷங்களுக்கு கருணை காட்டணும். ஆறுகள் எல்லாம் வருஷம் முழுக்க வத்தாம மனுஷங்களை பயன்படுத்தணுங்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனா மனுஷங்க மட்டும் சக மனுஷங்க மேல இரக்கம் காட்டவே மாட்டாங்க. இரக்கம் காட்ட நினைக்கிறவங்களையும் தடுப்பாங்க, எதிர்ப்பாங்க. ச்சே, என்ன உலகம் இது? வேணா இன்பா. அப்பா அம்மா அண்ணன் நீங்க என்ன, எனக்கு யாருமே வேணாம். நடக்க போற கல்யாணத்தை நீங்க என்ன நிறுத்துறது? அதை நானே நிறுத்திடுறேன். அதே நாள்ல அதே முகூர்த்தத்துல அதே கல்யாண மண்டபத்துல வச்சு வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க இன்பா. அதுதான் உங்களுக்கு நல்லது. சூர்யா, எவ்வளவு ஒருத்தி பெத்த குழந்தைக்காக உன் தலையில நீயே மண்ணள்ளி கொட்டிக்காத.
வைத்தியக்காரத்தனமா பேசி நம்மளோட காதல கேள்விக்குறியாக்கிடாத. இன்பச் செழியனும் மறுமுனையில் இருந்து சூடாகத்தான் பேசினான். காதல கேள்விக்குறியா மட்டுமில்ல, கேலி கூத்தாவும் ஆக்குனது நான் இல்ல, நீங்க தான் இன்பா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு காமத்தோட உடம்பும் உடம்பும் ஒன்னா இணையறதுதான் உண்மையான காதல்னு உங்ககிட்ட யாரு சொன்னா? மனசும் மனசும் ஒன்னா இணையணும், உயிரும் உயிரும் ஒன்னா கலக்கணும், ஒருத்தர் உணர்வை இன்னொருத்தர் மதிக்கணும், புரிஞ்சு நடக்கணும். அதுதான் காதல், உண்மையான காதல். அழகா வாட்ட சாட்டமா சிவப்பா இருந்தா மட்டுமே போதுமா? மனசுல அன்பு இருக்கணும் என்பா, மத்தவங்களை நேசிக்கிற நேயம் இருக்கணும் என்பா. சூர்யா அவளுடைய பெயரை ஆத்திரமும் எரிச்சலுமாய் உச்சரிச்சான். வேலை இல்லாட்டி தேடிக்கலாம், பணம் இல்லாட்டி சம்பாதிச்சுக்கலாம், குடியிருக்க வீடு இல்லாட்டி கட்டிக்கலாம். ஆனா மனசுல ஈரமும் நேயமும் இல்லாட்டி கடைசி வரை ஒண்ணுமே பண்ண முடியாது. மனசுல துளி கூட அன்பும் நேயமும் இல்லாத உங்களை நேசிச்சதுக்காக நான் வெட்கப்படுறேன். உங்களை எல்லாம் விட்டுட்டு ஆதிராவோட தூரமா போக போறேன். என்னை மறந்துட்டு உங்க அப்பா அம்மா ஆசைப்படி கோடீஸ்வர பொண்ணா, உங்க பின்னாடியே நாய்க்குட்டியாட்டம் சுத்தி வர்ற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. சூர்யா கடைசியா ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு வச்சிடுறேன். இனி இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் இன்னும் 7 ஜென்மத்திலையும் நான் உங்களை என் வாழ்க்கையில சந்திக்கவே கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசை. இன்பச்செழியனை பேசவே விடவில்லை. கையில் இருந்த ₹1 நாணயங்கள் அனைத்தும் தீர்ந்து போயிருக்க, தொடர்பு தானாகவே துண்டிக்கப்பட்டிருந்தது. முகம் முத்து முத்தாய் வேர்த்து போயிருக்க, தொலைபேசி கொண்டே விட்டு வெளியே வந்தாள். ₹100 தாள் ஒன்றை கொடுத்து சென்னைக்கு பயணச்சீட்டு வாங்கினாள். வரப்போகிற ரயிலுக்காக காத்திருந்தாள். சென்னையில் அவளுடைய கல்லூரி தோழி ஒருத்தி இருந்தாள். கல்யாணமாகி கணவன் குழந்தைகளோடு வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். அடிக்கடி தொலைபேசியில் சூரிய பிரபாவோடு பேசுவாள். உன் படிப்புக்கும் திறமைக்கும் எந்த வேலையை நான் வாங்கி தரேன் சூர்யா, நீ சென்னைக்கு வந்துரு. அன்பும் அக்கறையுமாய் கூப்பிட்டு கொண்டே இருப்பாள். அவளுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நன்றாக யோசித்துதான் சூரிய பிரபா இந்த முடிவை எடுத்திருந்தாள். ஆதிராவோடு சென்னைக்கு போய் தன் தோழியை பார்த்து ஏதேனும் வேலை வாங்கி தர சொல்லி அங்கேயே ஒரு அறையை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு தங்கிவிடலாம். துணிச்சலோடு தான் வீட்டை விட்டு எல்லோரையும் உதறிவிட்டு வெளியேறி இருந்தாள். தடவென்று ரயில் வந்து நின்றது. ஆதிராவை இறுக்கமாய் அணைத்தபடி ஒரு கையில் பெட்டியை தூக்கி கொண்டு கூட்டமில்லாத ஒரு பெட்டியில் ஏறி அமர்ந்தாள். சுயநலமிக்க இந்த மனிதர்களோட முகத்துல முழிக்கவே கூடாது. உறவுகள் யாரும் இனி தனக்கு வேண்டாம். ஆதிரா மட்டும் போதும். ஆதிராவின் கள்ளமில்லாத அன்பு மட்டும் போதும். அவளுக்கு தானும் தனக்கு அவளுமாய் வாழ்ந்து விடலாம். ஆதிராவை நல்லா வளர்த்து நிறைய படிக்க வச்சு எல்லாருமா வியப்பா பெருமையா பாக்குற அளவுக்கு சமுதாயத்துல மத்தவங்களும் உதாரணமான பொண்ணா உருவாக்கணும். அதுதான் என்னோட லட்சியம். கல்யாணம் மட்டும்தான் வாழ்க்கையா? கல்யாணம் மட்டும்தான் சந்தோஷமா? எல்லாரையும் போல வாழ்ந்து மடிவதுதானா வாழ்க்கை? எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா வாழ்வதே வாழ்க்கை. பணக்கார வீட்டுல கிளிய வளர்க்குறாங்க, பூனையை வளர்க்குறாங்க, நாயை வளர்க்குறாங்க. அதே போல ஏன் ஒரு குழந்தைய வளர்க்க கூடாது? யோசனையில் ஆழ்ந்திருந்த சூரிய பிரபா தன்னுடைய கண்களில் நீர் கசிய மடியில் படுத்திருந்த ஆதிராவை வெண்மையாய் முத்தமிட்டாள். ஏகப்பட்ட புகையை கக்கியபடி சின்ன குலுங்களோடு தடதடப்போடு ரயில் புறப்பட்டது. இருளை கிழித்தபடி வெளிச்சத்தை நோக்கி வேகம் எடுத்தது. மற்றும் இதோடு இந்த நாவல் முடியுது. அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். உங்க யாருக்கெல்லாம் இந்த நாவல்ல எந்த கேரக்டர் பிடிச்சிருந்துச்சுங்கிறதையும், ஆதிராவோட இந்த முடிவு உங்க யாருக்கெல்லாம் சரின்னு தோணுச்சுங்கிறத பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.